ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சின்ன மருமகளில் தமிழ் செல்வி வந்து டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு டாக்டர் சீட்லாம் கிடச்சி காலேஜில் போய் படித்து எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே அவங்க ஃப்ரெண்டு சக்தி வேலை பார்க்குறாங்க, பார்த்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு எப்படியோ அவங்களுக்கு சேதுவோட அத்தைக்கு தெரிய வருது. அதெல்லாம் வந்துட்டு சேதுகிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவள் ஜாலியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் சேது கண்டுக்காமல் இருந்தாலும் ஆனாலும் அவன் மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்குது. அவள் தப்பு பண்ணியிருப்பாளா இல்லை என்ன எதுங்கிற மாதிரி கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருக்குது. அதே போல் அவர் போதையில் குடிச்சிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். அவர் ரொம்ப குடிச்சிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒயின் ஷாப்பில் அங்கேயே வந்து அவங்க வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கும் மனசு வந்து கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குது. ரொம்ப வந்து கவலைப்பட்டுகிட்டே இருக்காங்க. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே வீட்டுக்கும் போகிறாரு. வீட்டுக்கும் போயிட்டு காலைல ரொம்ப புலம்பிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சி ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மண்டை பிச்சுக்கிட்டவருக்கு நம்ம போய் நாளைக்கு காலேஜில் போய் பார்ப்போம் அப்படிங்கிறக்காக காலேஜில் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் அவங்க 2 பேருமே சக்தியும் தமிழ் செல்வியும் 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க கேன்டீனில். இந்த இதை பார்க்குறாரு. அப்போ அத்தை சொன்னது உண்மை தானே, இந்த மாதிரி தான் தமிழ் பண்ணிகிட்டு இருக்காளா அப்படின்ட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போயிட்டு சக்தியோட போய் அடின்னு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு யாரா நீ எதுக்கு நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன், என் பொண்டாட்டியை பேச நீ யாரா அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு அந்த அடிக்கிறாங்க. அவருக்கு என்ன பண்ணு தெரியல. அவரும் சொல்ல வராரு, ஆனால் சொல்ல விடாமல் இவர் போட்டு ரொம்ப அடிச்சிடுறாங்க. அதை தமிழ் செல்வி பார்த்துட்டு ஓடி வந்துட்டு தடுக்கிறாங்க. இவர் அடிக்கிறதுக்கு நீ எதுக்கு, என் ஃப்ரெண்ட் அடிக்கிறதுக்கு நீ யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன தமிழ் நான் யாருன்னு கேட்குறேன். ஆமாயா நீ யார்யா, நான் வேணான்னு தானே டைவர்ஸ்லாம் கொடுத்தேன், அப்புறம் நான் உன்ட்ட எதுக்கு பேசணும், நீ யார் எனக்கு அப்படிங்கிற மாதிரி, எதுக்கு என் ஃப்ரெண்ட் அடிக்கிற அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப வந்து கேவலமாக பேசிடுறாங்க. சேது வந்து ரொம்ப அவமானப்பட்டு நிற்கிறாங்க. அவரால் எதுவுமே பண்ண முடியல. எல்லாருமே சுற்றி பார்த்து ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க. அங்கே எதுக்கு சேதுக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தமிழ் இந்த மாதிரி பேசிட்டாரு அப்படின்ட்டு அவர் ரொம்ப மன வருத்தமாக இருக்காங்க. இந்த மாதிரி தான் போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.